எனக்கு ரொம்ப பிடிக்குமா. ஒண்ணு தாமா. எனக்குமா. இப்பெல்லாம் தர முடியாது, எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் தான். ஆறி போகுமா, சூடா சாப்பிடுறது நல்லதுன்னு எங்க மாமியார் சொல்லியிருக்கணுமா. அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு உங்க வாத்தியா சொல்லி தரலையா? கௌரி என்ன செஞ்சு வா. அப்பா சும்மா இல்லடா, இந்த படங்களை கொஞ்சம் கூட்டிட்டு போ. பலகாரம் பண்ண விடாம பிராணனை வாங்குதுங்க. போ வாங்க, உங்க 2 பேருக்கும் மாயவதா இருக்கிறது சொல்றேன். தெரியுமே கடாஸ் கொஞ்சம் லட்டு திங்குற கதா. நான் ஒண்ணு திங்கலையே, இன்னைக்கிட்டே கேட்டா நல்லா இருக்கும். என்னடா அது வீட்டுக்கு விசேஷம் தெரியாம இன்னைக்கு தில்லி சித்தப்பா வராரு தெரியுமில்ல? லட்டு திங்குவா போயிட்டு வர. ஏஜாமா தில்லி சித்தப்பா வராரு. டெல்லி சித்தப்பா வராரா? டெல்லி சித்தப்பா வராரு. டெல்லி சித்தப்பா வராரு. டேய் முனியா, டேய் முனியா, ஓ முனியா வந்துட்டேங்கம்மா. அந்த அடாவடி சாமிச்சு வருவான், காய்கறி எடுத்துட்டு போய் சொல்லு, கணக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஆஹா, என்ன பத்தா பேச்சு நடக்கிறா போல இருக்கு. அப்போ எனக்கு 100 ஆயுசு. ஆமாண்டா, பாவிகளுக்கெல்லாம் தீர்க்காயுசுன்னு பெரியவங்க, உனக்கு எதிரா சாவு. சரி, என் தம்பி டெல்லியில இருந்து வரான், நான் சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு போகணும். டேய் முனியா, ஐயா எடை போட்டு கொடுத்து ஆகட்டும். சீக்கிரமா எடைய போடு, எனக்கு கடைக்கு நேரம் ஆகுது. என்ன சார் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா புறப்பட்டீங்க? நான் சொல்லுவேனே, என் தம்பி துர்ராஜ் அவன் டெல்லியில ஐஏஎஸ் பரிசு எழுதிட்டு இன்னைக்கு தான் திரும்பி வர்றான். அவனை வரவேற்க தான் போயிட்டு இருக்கேன். வரட்டுமா? வெல் பிளே. என்ன பாதியிலே போடுறீங்க? தோத்துடுவோங்கிற பயமா? எனக்கு வாழ்க்கையில தோல்வியே கிடையாது, எப்பவும் வெற்றி தான். கையெடு கையெடு, இல்லாட்டி அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அங்க ஒண்ணு விளையாட தெரியல, இங்க வந்து விளையாடுறீங்க. அண்ணா கையேடு, இல்லன்னா அப்பா கிட்ட சொல்லுவேன். இத மாதிரி எங்க அண்ணன் துர்ராஜ் டெல்லியில இருந்து வராரு. அவர் ரிசீவ் பண்ணது நான் ஸ்டேஷன் போறேன். நீ வா போலாம். நீ நகரு, நான் போறேன். நீ வாடா, லலிதா வரட்டும். சர்வா போடா, கொன்னு விடுவேன். நீ நான் சேர்ந்து வாங்கின ஸ்கூட்டர் இது. நான் தான் பாப்பேன் இன்ஸ்டிட்யூட்ல வந்து தொலை. என்ன விட்டுட்டா போறீங்க? நீங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நாங்க வந்துருவேன். லட்சுமி, செல்வம் வந்துட்டானாமா? துறை கூட்டு ஒரு ஸ்டேஷன் போகணுமே. அது வந்துட்டாரு. என்ன செல்வம் ஸ்டேஷன் போல? எங்க தோட்டத்துல நேரம் போறதா சொன்னீங்களே, நீங்க போறதா நினைச்சு நான் போகல. நல்லா இருக்கு, நீ ஆபீஸ்ல இருந்து அப்படியே போக நினைச்சு நான் போகல. நீங்க யாருமே போக வேண்டாம். ஏன் துறை வந்துட்டானா? துறை கூட்டிட்டு வரதுக்கு உங்க கடைசி தம்பி ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. ட்ரெயின் கரெக்ட் டைத்துக்கு வந்து சாப்பிடுங்கடா. அடப்படா, அது நேத்து வர வேண்டிய ட்ரெயினா இருக்கும். சீக்கிரம் வாடா. ஓட. அருமை தலைவன் அஞ்சா அஞ்சா. அருமை தலைவன் அஞ்சா அஞ்சா. அருமை தலைவன். டேய் பிரேம், டேய் ஸ்மோக் பண்றேன். இது அண்ணன் கிட்ட சொல்றேன். இது ஒன் சிகரெட், பத்த வச்சது நீ. இதையும் அண்ணன் கிட்ட சொல்றேன். டேய் வேறடா வேறடா. ஓ டேய் 2 பேரும் சிகரெட்டா பிடிக்கிறீங்க? சிகரெட் சீ, எல்லாரும் சொல்றேன், சிகரெட் பிடிக்கிறாங்களா? சிகரெட். டேய் கழுத்து நீட்டா, உனக்காகவே மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய் என்னடா இது? இந்த தலைவருங்க எதை விட்டாலும் விடுவாங்க, மாலையை விட மாட்டாங்களே. ஏய் போச்ச, சாமான்களை எடுத்துட்டு வா, நான் வீட்டுக்கு போறேன். பாய். அட பாவீங்களா, என்னடா இது பொட்டி தூக்கு சொல்லிட்டு போயிட்டீங்க? டேய் பசங்களா, வாங்கடா வாங்கடா வாங்கடா. சௌக்கியம் வச்சுப்பா. நான் நல்லா இருக்கிறேம்மா, நீ நல்லா இருக்கிறியா? ஹலோ லல்லி. அண்ணே பெரியவங்களா இருக்கும் போது எனக்கு போய். ஆமாம்மா, கூட பிறந்தவங்க வேற, குடும்ப லட்சுமி வேற. அவனுக்கு ஒரு தாய் இருந்திருந்தா முதல்ல அவங்க காலை தானே வணங்குவான். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவனுக்கு ஒரு தாயாட்டம் தானம்மா. வசதி வச்சுட்டீங்கல்ல, இனிமே தனியா இருக்கும்போது என்னையும் கால விட சொல்ல போறா லட்சுமி. நீ இப்பதான் என்ன செஞ்சுட்டு இருக்கியா? சிரிக்கிறீங்க 2 பேரும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் எவராலே உடத்தான் போறீங்க. சரி சரி, இப்படியே கேலி பேசிட்டு இருந்தா வாங்க உள்ள. போகடா போகடா வாங்கடா. என்னடா பரீட்சையில எப்படி எழுதிருக்கிறேன்? என்னடா இது ஒரு கேள்வியா? உங்க அண்ணன் மம்பட்டி பிடிச்சானா கொத்தி புள்ள கொத்தி, அந்த மாதிரி அவன் பேரை பிடிச்சானா கிறுக்கி போடுவான்டா கிறுக்கி. அவன் முகத்தை பாடுறான், இப்பவே கலெக்டர் கலை தெரியுது பாரு. தெரியுது. அவன் எல்லாரும் அவனுக்கே ஜாலரா போடுங்க. இவ்வளவு சுமந்துக்கிட்டு வரேன், என் முகத்தை பார்த்து யாராவது ஒரு 2 வார்த்தை சொல்லக்கூடாதா? டேய்
நான் சொல்றேன்டா சொல்றா இவ்வளவு சுமையையும் நீ சுமந்துட்டு வரத பார்த்த உடனே சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தாரு அதான்டா தாண்டா ராமா லங்கைய தாண்டா ராமா. ஏடா அப்ப நான் என்ன குரங்கா? எங்க குடும்பத்துல உண்மை பேசிதான் பழக்கம். அப்ப குரங்கோட ஃப்ரெண்ட் நீங்க யாரா? அனதர் குரங்கு. அண்ணா அப்படின்னா எங்க குடும்பமே குரங்கு குடும்பமா? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஆமா இன்னைக்கு நம்ம துரைக்கு பிறந்தநாள் இல்ல, கொஞ்சம் இருக்க லட்டு கொண்டு வரேன். கொண்டா குமரா கண்ணா கமியார் this one for you and this is for you. ரொம்ப நல்லா இருக்குதுப்பா. அண்ணே உங்களுக்கு கொடை இது காலகாலத்துக்கு கிழியாம கேரண்டியா உங்க கூடவே இருக்கும். இந்தாங்க. என்னடா அது தட்டில் உடனே திறக்குது? பல பல டாய் டாய் எனக்கு ஒண்ணும் கிடையாதா டாய். உனக்கு இல்லாம உனக்கு ஒரு மெகாபோன் ஆயிட்டு வந்திருக்கிறேன். கண்ட மீட்டிங்ல கலந்துக்கிட்டு கண்டபடி எல்லாம் கத்துவியே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உனக்கு. இந்த தேங்க்ஸ் இப்ப டெஸ்ட் பண்ணி பாத்துறேன். ஒரு வெல்கம் ஸ்பீச் கொடுக்குறேன். எனது மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, ஓடிக்கொண்டிருக்கும் எனது நண்பரே. வேண்டாம் வேண்டாம், வீட்டுல எல்லாருக்கும் வேலை இருக்கு, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அப்பா பேச்சாளர்லாம் வேலை இல்லாதவனா? வேலை இருந்தா ஏன்டா பேச்சாளனா வரான்? சரியா சொன்னீங்க செல்வண்ணா. இது உங்களுக்காக ஆட்டோமேட்டிக் லைஃப் டைம் ஆல் ப்ரூஃப் வாட்ச். இது யாருக்கும் கொடுக்காம நீங்களே பத்திரமா வச்சுக்கணும். Prem, I got something unusual for you. Something special. சம்திங் ஸ்பெஷல். என்னவா இருக்கும்? கௌரிக்கு வாமா, இது உனக்கு. என்ன மறக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுட்டப்பா. துரை, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், உனக்கு பிடிக்குமேனு லட்டு செஞ்சு வச்சிருக்கேன். அண்ணி, என் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் உங்க கையாலேயே லட்டு சாப்பிடுற பாக்கியத்தை ஆண்டவன் எனக்கு கொடுக்கணும். அதுதான் என் பிரார்த்தனை. அண்ணி, இந்த பட்டு புடவை உங்களுக்கு. லலிதா, ஐ எம் சாரி, உனக்கு நான் ஒண்ணும் வாங்கிட்டு வரல. துரை, நீ பாஸ் பண்ணி கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் இதை விட பெரிய ஜரிகை போட்ட புடவையை நான் வாங்கிக்கிறேன். இப்போ இதை லலிதா கொடுத்துலாமா? வாங்கிக்க லலிதா.